வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூலிலிருந்து தொகுத்தறி மதிப்பிட பார்க்கலாம். முதல்ல சரியானதை தேர்ந்தெடு. அதாவது இது தோராயப்படுத்துகிறாங்க. எதை தோராயப்படுத்தினா சரியானது அப்படின்னு பார்க்குறோம். 18 தான் நம்ம 20க்கு தோராயப்படுத்த முடியும். 15 10க்கு தோராயப்படுத்த முடியும். 15 20க்கு தோராயப்படுத்தணும். 14 10க்கு தான் தோராயப்படுத்த முடியும். 9 10க்கு தான் தோராயப்படுத்த முடியும். அப்போ இதில் சரியானது 18 20க்கு தோராயப்படுத்துறது தான் சரியானது. 4 லிட்டர் அப்படின்றது 4000 மில்லி லிட்டர். பொருளினுடைய மதிப்புக்கேற்ப பணத்தொகுப்பை டிக் பண்ணுறோம். இது 18 ரூபாய். அப்போ இங்கே 18 ரூபாய் பணத்தொகுப்பு இருக்கிறது இங்கே தான் 10 5 2 1 ஸோ 18. அப்போ அதை டிக் பண்ணிக்கிறோம். இந்த படம் குறிக்கிற பின்னத்தை விட பெரிய பின்னத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. முதல்ல இந்த படத்துடைய பின்னத்தை எழுதிக்கிறோம். இது 3/5. இதுதான் இந்த படத்துடைய பின்னம். அப்போ இதை வச்சு பார்த்தோன்னா இதை விட பெரிய பின்னம் எது? இது 1/5, இது 2/5, இது 3/5, இது 4/5. அப்போ பெருசுன்னு சொல்லும்போது தொகுதியை பார்க்குறோம். தொகுதி எது அதிகமாக இருக்குன்னா 4. அப்போ அதுதான் பெரிய பின்னம். அப்போ இந்த 3/5 விட பெரிய பின்னம் 4/5. அப்போ இந்த படம் தான் சரியானது. 30 நாள்கள் கொண்ட மாதத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இல்லை 30 நாள் கொண்ட மாதம் ஏப்ரல் மாதம். இப்போது இந்த படத்தினுடைய விலை 200 ரூபாய். இந்த படத்தினுடைய விலை 150 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 50 ரூபாய் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சதுரத்தினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சுற்றளவு அப்படின்னாலே 4 பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. அப்போது ஒரு பக்கம் 2 சென்டிமீட்டர் அப்படின்னாலே 4 பக்கமும் அடுத்த 3 பக்கமும் அதே 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 4 பக்கமும் கூட்டும் பொழுது 8 சென்டிமீட்டர் தான் இந்த படத்தினுடைய சுற்றளவு. குடுவையினுடைய மொத்த கொள்ளளவை கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய கொள்ளளவு 350 மில்லிமீட்டர். இது 250 மில்லிமீட்டர். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 600 மில்லி லிட்டர். அப்போ இதனுடைய மொத்த கொள்ளளவு 600 மில்லி லிட்டர். விடை காண்க. 4ஐயும் 14ஐயும் பெருக்க சொல்கிறாங்க. 4ம் 14 பெருக்குனா 56. 64 2ஆல் வகுக்கிறோம். 64 2ஆல் வகுத்தா நமக்கு 32 கிடைக்கும். அடுத்து விடையளி. முட்டு நிலையினருக்கான வினாக்கள். ஒரு ஆண்டில் 31 நாள்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை. ஒரு ஆண்டுக்கு 31 நாள் இருக்கிறது. எந்தெந்த மாதத்துலலாம் 31 நாள் வரும் அப்படின்னா ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். இந்த மாதங்களில் தான் 31 நாள் வருது. ஆக மொத்தம் இந்த மாதங்கள் 7 மாதங்கள். 7 மாதங்களில் 31 நாட்கள் வருது. இப்போ பொருந்தாததை தேர்ந்தெடுக்கிறோம். 48 50க்கு தோராயப்படுத்தலாம். அது பொருந்தும். 34 30க்கு தோராயப்படுத்தலாம். 21 நம்ம 20க்கு தான் தோராயப்படுத்த முடியும். 30க்கு தோராயப்படுத்த முடியாது. அப்போ பொருந்தாதது இதுதான். 51 50க்கு தான் தோராயப்படுத்த முடியும். பொருந்தாதுன்னு கேட்குறதால அப்போ 21 30 தோராயப்படுத்துகிறாங்க இல்லையா, இதுதான் பொருந்தாதது. இப்போ இந்த பேட்டருடைய விலை 150, இந்த ஷூவோட விலை 399. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 549. அப்போ அதில் சரியான விடை 549. அடுத்தது ரூபாய் 240க்கு சமமான பணத்தொகுப்பை தேர்ந்தெடுக்கிறோம். இங்கே இருக்கிற பணத்தொகுப்பில் 240க்கு சமமாக இருக்கிறது இங்கே இருக்குது. 200 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய், 5 ரூபாய். எனவே எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 240 ரூபாய் வரும். அடுத்தது 4/6 விட பெரிய பின்னம். அப்போ 4/6 அப்படின்னும்போது கீழே பகுதிகள் எல்லாமே சமமாக இருக்கணும். தொகுதியை மட்டும் பார்க்குறோம். தொகுதி 4 விட அதிகமாக எது இருக்குது? 5. அப்போ 5/6 அப்படின்றது தான் பெரிய பின்னம். அடுத்து பெருக்கி விடை காண்க. 5ம் 17ம் பெருக்கிறோம். 5ம் 17ம் பெருக்குனா 85. இந்த நாள்காட்டியில் இது ஆகஸ்ட் மாத நாள்காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த நாட்காட்டியில் கட்டமிடப்பட்டுள்ள அந்த 2x2 அமைப்பின் கூடுதல், அதாவது 11 12 18 19 கூடுதல் கேட்குறாங்க. கூடுதல் அப்படி சொல்லும்போது நம்ம இப்படி கிராஸில் கூட்டிக்கணும். அது கூட்டினா 30 கிடைக்கும். அப்போ அதனுடைய கூடுதல் 30. ஒத்த பின்னங்களை வட்டமிடுக. ஒத்த பின்னங்கள் அப்படின்னா பகுதி ஒன்றா இருக்கணும், தொகுதிகள் மட்டும் மாறுபடும். அதுதான் ஒத்த பின்னங்கள். அப்போ பகுதி 8, எல்லாத்துலேயுமே 8 இருக்குது, தொகுதிகள் மாறுபட்டிருக்கு. அப்போ இதுதான் ஒத்த பின்னங்கள். 1/8, 5/8, 6/8, 2/8. இந்த 4 பின்னங்கள் தான் ஒத்த பின்னங்கள். அப்போ அதை மட்டும் நம்ம இங்கே வட்டம் போட்டுக்கிறோம். அடுத்து ஜனவரி 2025 நாட்காட்டி கொடுத்துருக்காங்க. இதில் 4ஆம் தேதி அருணனோட பிறந்த நாள், 24 வருணின் பிறந்த நாள். இப்போ இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட நாள்கள், 4க்கும் 24க்கும் இடையில் இருக்கிற நாட்கள், இடைப்பட்ட நாட்கள் மொத்தம் 19 நாட்கள். அடுத்தது நிரப்புக. 8 லிட்டர் அப்படின்னாலே அது 8000 மில்லி லிட்டர். ஏன்னா 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர். அப்போ 8 லிட்டர்னு சொன்னால் 8000 மில்லி லிட்டர். 5000 மில்லி லிட்டர் அப்படின்றது 5 லிட்டர். இங்கே 2000 மில்லி லிட்டருக்கு 2 லிட்டர். 2 லிட்டர் தான் 2000 மில்லி லிட்டர். அடுத்தது மலர் நிலையினருக்கான வினாக்கள். முதல்ல 3, 2, 8 இந்த எண்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணை
அருகிலுள்ள 10ற்கு தோராயப்படுத்தினால் கிடைக்கும் எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த எண்களை வச்சு நம்ம உருவாக்க போகிற மிகப்பெரிய 3 இலக்க எண் எது அப்படின்னா 832. இதுதான் அந்த 3 இலக்க எண். இப்போ இதை நம்ம 10க்கு தோராயப்படுத்துகிறோம். 32ன்னு இருக்குது. அப்போ இது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30 தான் கிடைக்கும். 32 வந்து 30 தான் தோராயப்படுத்த முடியும். அதை விட அதிகமாக போகாது. அப்போ 830. 150 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர், 300 மில்லிலிட்டர், 100 மில்லிலிட்டர் இது எல்லாத்தையும் கூச்சினா நமக்கு கிடைக்கிறது வந்து 750 மில்லிலிட்டர். ஆனால் அங்கே கீழே கொடுத்துருக்கிறது வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 750 அப்படின்றது வந்து முக்கால் அப்படின்றது 3/4 லிட்டர். அடுத்தது வந்து இங்கே வந்து பணத்தாள் கொடுத்துருக்காங்க. 200 200 200 200 100 ஆக கிட்ட 900 ரூபாய் இருக்குது. இதை 3 பேருக்கு சமமாக பிரித்தா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதான். மொத்தம் 900 ரூபாய். 900 நம்ம 3ஆல் வகுக்கிறோம். 3 பேருக்கு பிரித்தா 300 ரூபாய். ஒவ்வொருத்தருக்கும் 300 ரூபாய் 300 ரூபாய்ன்னு கிடைக்கும். அடுத்தது 495 மற்றும் 134 ஆகிய எண்களை அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தி கழித்தால் கிடைக்கும் தோராய மதிப்பு. முதல்ல 10க்கு தோராயப்படுத்திடணும். தோராயப்படுத்திட்டு அப்புறமா கழிக்கணும். முதல்ல 495 10க்கு தோராயப்படுத்தினா 95. அப்போ அடுத்து போயிடும் இல்லையா? அப்போ அது வந்து 500 கிடைச்சிது. 134 10க்கு தோராயப்படுத்தினா 34. அப்போ 130 தான் இது. அப்போ இது தோராயப்படுத்திட்டு கழிக்கிறோம். கழிச்சா 370. அப்போ 370 அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது மாறுபட்ட சுற்றளவுள்ள வடிவத்தை வட்டமிடுக. மாறுபட்ட சுற்றளவுனா முதல்ல எல்லாத்தினுடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சுற்றளவு அப்படின்னாலே 4 பக்கங்களின் கூடுதல் தான். அதனுடைய அனைத்து பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. இப்போ இதனுடைய எல்லா பக்கங்களுடைய கூடுதல் 12 சென்டிமீட்டர், இதனுடைய கூடுதல் 16 சென்டிமீட்டர், இந்த வடிவத்தினுடைய கூடுதலும் 16, இந்த வடிவத்தினுடைய கூடுதலும் 16 சென்டிமீட்டர். அப்போ இது எல்லாமே இதனுடைய சுற்றளவுகள். இதில் மாறுபட்டது எதுன்னா முதல்ல கொடுத்துருக்கிற இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு தான் மாறுபடுது. அப்போ இதுதான் சரியானது. அடுத்தது அருகில் உள்ள 10க்கு தோராயப்படுத்துவதன் மூலம் தொப்பியின் விலை கிடைக்கும் தொகைகளை வட்டமிடுக. தொப்பியினுடைய விலை வந்து 200 ரூபாய். இப்போ நமக்கு 200 ரூபாய் கிடைக்கணும். எந்தெந்த மதிப்பெல்லாம் நான் 10க்கு தோராயப்படுத்தினா எனக்கு 200 கிடைக்கும் அப்படின்றதான். 95 நான் 10க்கு தோராயப்படுத்தினா 100 தான் கிடைக்கும். 200 கிடைக்காது. அப்போ இதுக்கு வராது. 195 வந்து 200 கிடைக்கும். 205 வந்து நான் தோராயப்படுத்தினா 210 தான் கிடைக்கும். 200 வராது. அப்போ இதுவும் இல்லை. 201 நான் 10க்கு தோராயப்படுத்தினா 1 இல்லையா? அப்போ 10க்கு தோராயப்படுத்தும் போது 200 கிடைக்கும். 20 வந்து நான் 10க்கு தோராயப்படுத்தினா 20 தான். அப்போ இது வராது. 200 வராது. 196 10க்கு தோராயப்படுத்தினா 200 கிடைக்கும். 270 10க்கு தோராயப்படுத்தினா 270 தான். இதுவும் வராது. அப்போது இல்லை 195 ரூபாய், 201 ரூபாய், 196 ரூபாய் இந்த 3 மதிப்புகளையும் நான் 10க்கு தோராயப்படுத்தினா எனக்கு 200 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது 200 மில்லிலிட்டர், 100 மில்லிலிட்டர் மற்றும் 50 மில்லிலிட்டர் குவளைகளை பயன்படுத்தி 500 மில்லிலிட்டர் பாலை பெறுவதற்கான வழிகளை எழுதுக. இந்த 3 குவளைகளை தான் இருக்குது. இதை வச்சுட்டு நான் 500 மில்லிலிட்டர் பாலை வாங்கணும் அப்படின்னா எத்தனை முறை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க? 200 200 100 200 200 400 அப்புறம் ஒரு 100 அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 200 ஒரு முறையும் 100 வந்து 2 முறை. 100 2 முறை போட்டால் 200 ஆச்சு. அப்போ 400. அப்புறம் 50 2 முறை யூஸ் பண்ணுறோம். அப்போ 50 50 100. அப்போ 500 ஆகிப்போச்சு. அப்படி இல்லைன்னா 200 100ஐயே நம்ம 3 முறை பயன்படுத்திக்கிறோம். 100 வந்து 3 முறை பயன்படுத்தினா 300. இது ஒரு 200 500. ஸோ இந்த வழிமுறைகளை நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த கேள்வி 5/8 என்பது 4/8 விட பெரிய பின்னம். இந்த 4 விட இந்த 5 அப்படின்றது பெருசு. அதனால் இது வந்து பெரிய பின்னம். அடுத்து வந்து ஏப்ரல் மாத நாள் காட்டி கூடுதல் 52 வரும் 2x2 அமைப்பை எடுத்து எழுதுக. அதாவது 2க்கு 2 இதில் வந்து 2க்கு 2 எண் அமைப்பு எடுத்தால் கூடுதல் வந்து 52 வரணும். அது வந்து இது 22 23 29 30. ஏன்னா அதுதான் வந்து இப்படி கிராஸில் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 52 கிடைக்குது. அப்போ அந்த எண் அமைப்பு வந்து இந்த 22 23 29 30 தான் அந்த எண் அமைப்பு. அடுத்து வந்து கூடுதல் 54 வரும் 3x3 அமைப்பை எடுத்து எழுதுக. கூடுதல் வந்து 54 வரணும். அந்த எண் அமைப்பு வந்து இதுதான் 10 11 12 17 18 19 24 25 26 இந்த எண் அமைப்பு. ஏன்னா இப்படி கிராஸில் நீங்கள் எந்த பக்கம் கூட்டினீங்கன்னா இந்த கூட்டி பார்த்தாலும் கூடுதல் வந்து உங்களுக்கு 54 கிடைக்கும். அடுத்தது விடை காண்க. 389 வகுத்தல் 4. 389 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுத்தா 9 முறை 36. 9 நாங்க 36. மறுபடியும் மீதி 2 கிடைக்குது. 9 இறக்கிக்கிறோம். 7 நாங்க 28 மீதி 1. அப்போ ஈவு வந்து 97 மீதி 1. அடுத்து வகுப்பு நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு. முதல் கேள்வி 5000 மில்லிலிட்டர் அப்படின்றது 5 லிட்டர். இரண்டாவது கேள்வி கடலை மிட்டாய் தயாரிக்கப்பட்ட தேதி 11/10/2024.
அதன் காலாவதி தேதி 12/12/2024 எனில் இவ்விரு தேதிகளுக்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அக்டோபர் மாதம், ஏன்னா இது வந்து தயாரிக்கப்பட்டது வந்து அக்டோபர் மாதம் 11ஆவது தேதி. அக்டோபர் மாதம் மொத்தம் 31 நாள் இருக்குது. அக்டோபரில் மொத்தம் 31 நாள் இருக்குது. அப்போ இதில் 11 தேதியை விட்டுட்டோன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது மிச்சம் 20 நாள்கள் இருக்குது அக்டோபரில். அடுத்து நவம்பர் மாதத்தில் 30 நாள் இருக்குது. இங்கே டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ டிசம்பர் 12க்கு இடைப்பட்ட நாள் சொல்லும் போது முதல்ல இருக்கிற அந்த 11 நாளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டிசம்பரில் 11 நாள். இப்போ மொத்தமாக நம்ம சேர்த்து கூட்டினா 61 நாள். அப்போ இந்த 2 தேதிகளுக்கும் இடைப்பட்ட நாள் வந்து 61 நாள். அடுத்தது 185ஐ அருகிலுள்ள 100க்கு தோராயப்படுத்தினால் கிடைப்பது. 185 அருகில் இருக்க 100க்கு தோராயப்படுத்தினா 100க்கு அருகில் என்ன இருக்குன்னா 200. அப்போ 200. ஒத்த பின்னம் அல்லாததை தேர்ந்தெடு. ஒத்த பின்னம் அப்படின்னாலே கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாமே சமமாக இருக்கணும், பகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், தொகுதி மட்டும் வேறுபட்டு இருக்கிறது தான் ஒத்த பின்னம். இங்கே வந்து 78 இந்த பகுதிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, இதெல்லாமே ஒத்த பின்னம். இப்போ ஒத்த பின்னம் அல்லாதது இந்த 80, பகுதி வந்து 80ன்னு வருது இல்லையா, இதுதான் ஒத்த பின்னம் அல்லாதது. 78 கீழ் 80. மே 5க்கும் செப்டம்பர் 5க்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடு. இப்போ மே 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாதத்தில் மொத்தம் 31 நாள் இருக்குது. அப்போ இந்த 5 நாளை விட்டுடுறோம். 5க்கு அப்புறம் இருக்கிறது மிச்சம் 26 நாள்கள் இருக்குது மே மாதத்தில். ஜூன் மாதம் 30 நாள் இருக்குது, ஜூலையில் 31 இருக்குது, ஆகஸ்ட்லேயும் 31 நாள், செப்டம்பர் 5 தான் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 5க்கு இடைப்பட்ட நாள். இப்போ செப்டம்பர் 5ன்னா செப்டம்பருக்கு முன்னாடி அந்த 5க்கு முன்னாடி 4 நாட்கள் இருக்குது. அப்போ 4. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும்போது 122 நாள். அப்போ இந்த 2 நாளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் 122 நாட்கள். அடுத்த கேள்வி, மோகன் 3 லிட்டர் 300 மில்லி லிட்டர் ஆப்பிள் பழசாரும் 2 லிட்டர் 150 மில்லி லிட்டர் ஆரஞ்சு பழசாரும் வாங்கினான் எனில் அவன் வாங்கிய பழசாரின் மொத்த அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. மோகன் வாங்கிய ஆப்பிள் பழசாறு வந்து 3 லிட்டர் 300 மில்லி லிட்டர், ஆரஞ்சு பழசாறு 2 லிட்டர் 150 லிட்டர். இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிட்டு மொத்தம் சொல்லும்போது கூட்டணும். இப்போ கூட்டினா 5 லிட்டர் 450 மில்லி லிட்டர். பழசாருடைய மொத்த அளவு 5 லிட்டர் 450 மில்லி லிட்டர். அடுத்த கேள்வி, ஒரு தொழிற்சாலையில் உள்ள 1248 தண்ணீர் குடுவைகளை 8 கடைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு கடைக்கு எத்தனை தண்ணீர் குடுவைகள் கிடைக்கும்? இதுதான் கேள்வி. அதாவது ஒரு தொழிற்சாலையில் மொத்தம் 1248 தண்ணீர் குடுவைகள் இருக்குது. அப்போ மொத்த தண்ணீர் குடுவைகள் 1248. அதை வந்து எத்தனை பிரித்து கொடுக்குறாங்கன்னா 8 கடைக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சமப்பங்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சமப்பங்கு அப்படின்றது வகுத்தல். சமப்பங்கு முறையில் சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுத்த கடைகள் வந்து 8 கடைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. அப்போது ஒரு கடைக்கும் எத்தனை தண்ணீர் குடுவைகள் கிடைக்கும்? இப்போ மொத்தம் 1248, அதை 8 சமப்பங்காக பிரிக்கிறாங்க. 8 கடைக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. அதனால் வகுத்தல் 8. 1248 8ஆல் வகுக்கிறோம். 8ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது வந்து 156. அப்போது ஒவ்வொரு கடைக்கும் 156 தண்ணீர் குடுவைகள் வந்து கிடைக்கும். அடுத்த 8வது கேள்வி, வனிதா மளிகை கடைன்னு ஒரு மளிகை கடைன்னு இருக்குது. இதில் வந்து உளுந்தோட விலை, அரிசியோட விலை, சர்க்கரை விலை, துவரம்பருப்பு விலை, இது எல்லாமே ஒவ்வொரு மூட்டையினுடைய விலைகளை இங்கே கொடுத்துட்டாங்க. கேள்வி என்னென்னா, கூட்டுத்தொகை 2000 ஆக இருக்க எவ்விரு பொருள்களை தேர்ந்தெடுப்பாய்? கூட்டினா 2000 வரணும். அப்போ எந்த 2 பொருளை கூட்டினா 2000 வரும்? இந்த 1200ம் 800ம் கூட்டினா தான் 2000 வரும். அப்போ அந்த பொருள் வந்து அரிசி, சர்க்கரை. என்னிடம் 250 ரூபாய் உள்ளது. ஒரு மூட்டை அரிசி வாங்குவதற்கு எனக்கு இன்னும் எவ்வளவு தொகை தேவைப்படும்? என்கிட்ட இருக்கிறது 250 ரூபாய். ஒரு மூட்டையுடைய அரிசி வந்து 1200. அப்போ 1200ல் 250 நான் கழிச்சா கிடைக்கிறது 950. அப்போ எனக்கு இன்னும் தேவைப்படுற தொகை வந்து 950 ரூபாய். 2/3க்கு ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக. சமான பின்னங்கள் அப்படின்னா, அதாவது பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கணும். பகுதியை 2ஆல் பெருக்கிறோம், தொகுதியை 2ஆல் பெருக்கினா 4/6. அதே இந்த 2/3 3ஆல் பெருக்கினா 6/9. இந்த 2/3 4ஆல் பெருக்கிறேன் 8/12. இந்த எண்ணால் தான் பெருக்கணும்னு கிடையாது, வேறு எந்த எண்ணை வேணும்னு போட்டுக்கலாம். 5, 6, 7, 8, 9. அதாவது பகுதியை எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அதே எண்ணால் தொகுதியை நம்ம பெருக்கணும். அப்போ தான் அது வந்து சமான பின்னம். இப்போ வந்து என்னென்ன பின்னங்கள் கிடச்சிருக்கு? 4/6, 6/9, 8/12. இந்த 3 பின்னங்கள் தான் சமான பின்னங்கள். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவை காண்க. சுற்றளவு அப்படின்னா 4 பக்கங்களுடைய கூடுதல் தான்
சுற்றளவு. இப்போ இங்கே வந்து சதுரத்திற்கு சுற்றளவு ஒரு பக்கம் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா அடுத்து இருக்கிற 3 பக்கங்களுடைய அளவும் அதே 7 சென்டிமீட்டர் தான். இப்போ 4 பக்கங்களையும் சேர்த்து இங்கே கூட்டுறோம். 4 பக்கம் இருக்கிற இந்த 7 சென்டிமீட்டர் கூட்டல் குறி போட்டு எழுதிக்கிறோம். இந்த சென்டிமீட்டரை ஒரே முறை எடுத்துக்கிறேன். இந்த 7 மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டு கூட்டிக்கிறோம். 7 கூட்டல் 7 கூட்டல் 7 கூட்டல் 7 4 முறை இந்த 7 கூட்டினா 28 கிடைக்கும். அப்போ அந்த சதுரத்துடைய சுற்றளவு வந்து 28 சென்டிமீட்டர். அடுத்தது இங்கே ஒரு செவ்வக வடிவம். இதில் வந்து ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 11 சென்டிமீட்டர். இப்போ செவ்வகம் அப்படின்னாலே எதிரெதிர் பக்கங்கள் சமம். இங்கே 18 சென்டிமீட்டர்னால் இதனுடைய எதிர்பக்கமும் 18 சென்டிமீட்டர் தான். இங்கே 11 சென்டிமீட்டர்னால் இதனுடைய எதிர்பக்கமும் 11 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு 4 பக்கங்களுடைய அளவு கிடச்சிச்சு. இப்போ அந்த 4 பக்கங்களுடைய அளவுகளை போட்டு நம்ம கூட்டுறோம். 18 கூட்டல் 18. அடுத்து இங்கே 11, இந்த பக்கமும் 11. அப்போ அதை போட்டு கூட்டும்பொழுது நமக்கு கிடைக்கிறது 58 சென்டிமீட்டர். அப்போ இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு 58 சென்டிமீட்டர். நன்றி.